நரகத்திலே ஜனங்களை வஞ்சித்து என்ன செய்யறான், இழுத்து கொண்டு போகிறான். அந்த பாருங்க, அது வஞ்சிக்கிறான்னு என்பது கூட தெரியாம என்ன செய்யறாங்க, இன்னைக்கு லட்ச லட்சமா கூட்டம் கூட்டமா பின்னாடி போயிட்டு இருக்கிறாங்க. ஆமென். வஞ்சிக்கிறான்னு தெரியாமலே என்ன பண்றாங்க, போய்கொண்டிருக்கிறாங்க. சோதரம் ரொம்ப தெளிவாக புரிந்து கொள்ளணும். நமக்கு ஆண்டவர் தான் ஒரு வெளிச்சமாய் நமக்கு ஆண்டவர் கொடுப்பாராக. பாருங்க, இயேசுவின் காலடியில் வந்து பணிபுரிக்கு பதிலாக சில பேர் என்ன பண்றாங்க, சத்ருவை போய் பணிந்து கொண்டிருக்கிறாங்க. எனக்கு அன்பானவர்களே, பணிந்து கொண்டா அவன் போகிறது எந்த இடம், இந்த ரொம்ப மௌனம் ஆயிட்டீங்களே, அவன் பிசாசு போறது எந்த இடம், கடல். அவன் வந்து மோட்சத்துக்கு கொண்டு போக முடியுமா, கொண்டு போக முடியாது. அவன் போற இடத்துக்கு தான் கூட்டு போவான். அவனை பின்பற்றுகிற ஜனங்களை எங்கதான் கூட்டிட்டு போவான், கடலுக்கு தான் கூட்டு போவான். இப்ப நம்ம இயேசுவை பின்பற்றினால், இயேசு எங்க இருக்கிறார், அவர் பரலோகத்தில் இருக்கிறார், அவர் மோட்சத்தில் இருக்கிறார். சோத்திரம். அவரை பின்பற்றி போகும்பொழுது நாம் அவரை என்ன செய்யணும், அவர் இருக்கிற இடத்துக்கு நம்ம கொண்டு போய் சேர்ப்போம். அல்லேலூயா. சோத்திரம். அதுதான் கேரண்டி பண்றேன். நான் கேரண்டியா இருக்கிறேன். கண்டிப்பா நீ என்ன செய்யலாம், அந்த நித்திய ஜீவனை அடையலாம், அந்த மோட்சத்துக்கு வந்து சேரலாம், அந்த நித்திய பரலோகத்துக்கு நீ வந்து அடையலாம் என்று ஆண்டவர் கொடுக்கிறாரா, நமக்கு அச்சாரமா இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. சோத்திரம். ஆகவே இந்த பூமியிலே நாம் கர்த்தருக்கு சொந்தமாக இருக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள். ஆமென். நம்ம மறந்துவிடக்கூடாது. பிசாசுக்கு சொந்தமாக மாறிவிடக்கூடாது. உலகத்தில் தீய சக்தி கிரியை செய்து கொண்டுதான் இருக்கிறது. உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் இந்த உலகத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறார், கிரியை செய்து கொண்டிருக்கிறார். சில பேர் நான் சொல்லுவாங்க, பிசாசாக ஒன்றாவது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை இருப்பாங்க. இல்லை, பிசாசு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பிசாசானவன் ஒருவன் இருக்கிறான். அவன் யாரு, அவன் ஆரம்பத்தில் தேவதூதனாக இருந்தவன் தான். ஆனால் அவன் தன் தேவனுக்கு மேலாக தன்னை உயர்த்தினதுனாலே அவன் என்ன செய்யப்பட்டான், தாழ தள்ளப்பட்டு போனவன் அவன். ஸ்தோத்திரம். அப்ப நாம் யாருக்கு சொந்தமாக இருக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள், தேவனுக்கு சொந்தமாக இருக்க வேண்டும். தள்ளப்பட்ட பிசாசுக்கு சொந்தமாக என்ன செய்யவிடக்கூடாது, மாறிவிடக்கூடாது. இது நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். பிசாசுக்கு சொந்தமாக மாறிவிடக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம், பிசாசு சொல்றதெல்லாம் கேட்கக்கூடாது. ஆமென். எப்போ ஒரு மனுஷன் பிசாசுக்கு சொந்தமா மாறுனா, பிசாசு என்னென்னலாம் சொல்றான், பாவம் செய்யணும், பாவம் செய்வாங்க. அவனை போய் வெட்டிட்டு வந்துடுவாங்க. இப்படியாக அவன் சொல்றதெல்லாம் கேட்கிறவங்க, அதான் பிசாசுக்கு அது ஒரு ஏஜெண்டாக, ஒரு கையாளாக இருக்கிறவர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த இடத்துலயாவது பிசாசு சொன்னதை கேட்டாரா சொல்லுங்க, ஒரு இடத்துல சொல்லுங்க, பிசாசு சொன்னதை கேட்டாரா? இல்ல. இந்த கல்லுகள் எல்லாம் அப்பமாகும்படி செய்யும்